காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரியாணி செஞ்சு தரப்போகிறேன். ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை எடுத்து இது போல் கட் பண்ணிக்கலாம் ஃபைனாக. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது போல் தக்காளியும் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்ய பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து 3 அலசி அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஊறட்டும். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதில் எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ரத்தம் எதுவும் இல்லாமல். பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம வந்து 100 கிராம் நெய், 150 கிராம் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். அது ஹீட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் வந்து ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. அது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அப்பப்போ இது மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இதுபோல் ஆனியன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 கிராம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 150 கிராம் பூண்டு, 70 கிராம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு 350 கிராம் சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வந்து மேஷ் ஆகி வரும். அடி எதுவும் பிடிச்சிடாமல் கிண்டிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 200 ml வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருங்க, கொதித்து வரட்டும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது போல் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிடுங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இதில் கொஞ்சம் புளிப்பும் உப்பும் கம்மியாக இருக்குது. நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் அப்புறம் 10 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து கண்ணா பின்னான்னு கிண்டக்கூடாது, லைட்டாக இது போல் கிண்டிக்கலாம், ஏன்னா ரைஸ் வந்து ப்ரோக்கன் ஆயிரும். நல்லா இது போல் மெதுவாக கிண்டி விட்டுருங்க, ஹார்ஷாக கிண்டிடாதீங்க, வந்து ரைஸ் உடஞ்சிரும். ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ லைட்டாக கிண்டிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் மட்டம் பண்ணிவிட்டு அந்த மூடி போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம். ஹீட்டுக்காக டவா வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம சட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் சிம்மரில் வச்சு தம் போட்டு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா பிரியாணி இப்படி ரெடியாகி வந்துடும். ஸோ இதை நல்லா தம் உடச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் எடுத்து நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இதை கொண்டு டெலிவரி கொடுத்துட்டேன். அதை சாப்பிட்டா அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே உங்கள் லவ்வருக்கும் இதை டேக் பண்ணி விடுங்க.